ஆனா நான் இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பாரதிய ஜனதா கட்சியா மாறிவிட்டது 2026 சட்டமன்ற தேர்தல். அதான் நாங்கெல்லாம் வெளியேறினதுக்கு காரணம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி அவர்களின் பாரதிய ஜனதா கட்சியாக மாறிவிட்டது. 2024 மதிப்புக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களின் தலைமையில் பாரத பிரதமரின் புனிதமான திட்டங்களை பொதுமக்கள் மத்தியில் எடுத்துக் கூறுவதற்காக எண் மக்கள் என்ற நடைபயணத்தை துணிச்சலாக மேற்கொண்டு ஒவ்வொரு சட்டமன்றமாக சென்று வந்தார். பலாயிரக்கணக்கான பொதுமக்கள் அவரை வரவேற்று ஆழத்தி எடுத்தார்கள். அவருக்கு எந்த ஒரு அரசியல் பின்பலமும் கிடையாது. அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், பெரிய தொழிலதிபர் மகன் கிடையாது, முன்னாள் அமைச்சர் முதலமைச்சருடைய வாரிசு கிடையாது, திரைப்பட நடிகர் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஆண்டு அதிமுகவுக்கும் ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவுக்கும் நிகராக 74 சட்டமன்றத்தில் 2வது இடத்துக்கு வந்தோம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் மதுரை போன்ற மாவட்டங்களில் 22% வாக்கு வங்கியை உயர்த்தினோம். இப்படி உயர்த்தி தமிழகத்திலே 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சி திமுக அதிமுகவுக்கு மாற்று இங்கே தமிழகத்தை ஆட்சி அதிகாரத்தில் அமரும் என்று கருத்துகள் நிலவியது. அப்படி நிலவி கொண்டிருந்த புனிதமான நேரத்திலே 40 லட்சம் தொண்டர்கள், நாங்கள்லாம் 40 லட்சம் தொண்டர்களும் இரவும் பகலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி பாரத பிரதமருடைய கரத்தை வெளிப்படுத்த நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு சில சுயநலவாதி பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் அவங்களுடைய சுய லாபத்துக்காக பயணித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவரை மாற்று கட்சியின் வேண்டுதலுக்காக வகுத்து பிள்ளைக்காரிய வெட்டி பலி கொடுத்த மாதிரி வளர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரை மாற்றிவிட்டு புதிதாக ஒரு தலைவரை நியமனம் செய்தார்கள். அந்த தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களின் மாற்று மறுபக்கமாக தான் செயல்பட்டார் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தத்துக்காகவோ கொள்கைக்காகவோ தொண்டர்களுடைய கருத்தை அவர் ஒரு நாள் கூட தொலைபேசி அழைப்பு எடுத்து அவர் தொண்டர்களின் கருத்தை கேட்டதே கிடையாது. இன்னைக்கு இந்த மீடியா வாயில நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இப்ப எங்களை விமர்சனம் பண்றாங்களோ வாழ்த்துறாங்களோ தெரியாது பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களோ பொதுமக்களோ. இப்ப எங்க அண்ணன் நயனார் நாகேந்திரனுக்கு நீங்க போன் தொலைபேசியில் அடிங்க, உங்க போனை எடுத்துட்டாருன்னா 1 லட்சம் ரூபாய் பரிசு தரேன். அப்ப 167 பேர் இந்த இயக்கம் தமிழகத்திலே வளர வேண்டும் என்று உயிர் தியாகம் செய்து பெற்ற இயக்கம், வளர்ந்து வந்த இயக்கம். 7 மாநில தலைவருக்கு கீழே நாங்க பயணிச்சிருக்கின்றோம். 7 மாநில தலைவருக்கு கீழே பயணிக்கும் பொழுது 3%, 4% மேல நாங்க முன்னேற்றத்தை கொடுக்க முடியவில்லை. ஆனால் அப்ப கூட நாங்க வருத்தப்படவில்லை. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கமே ஜெயிக்க முடியலையே, வெற்றி பெற முடியலையே நாங்க வருத்தப்பட, ஏன்னா சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வளர்ந்து வந்து 2026 ஆட்சியை பிடிக்க போகிறோம் என்ற சூழலிலே யாருதோட தூண்டுதலோ என்ன சாவமோ என்ன பாவமோ தமிழகத்தில் மட்டும் இந்த பாரதிய ஜனதா கட்சி எதற்காக எடப்பாடியிடம் போய் மண்டியிட்டார்கள், எடப்பாடியிடம் போய் விலை போனார்கள் எனக்கு தெரியவில்லை.